பீஷ்மர் கூறினார். ஒரு பரிசு கொடுத்தவர் ஒரு பரிசு கொடுத்த பிறகு கோபத்திற்கு அடிபணியலாம். ஆனால் ஒரு சுய கட்டுப்பாடு கொண்ட மனிதர் ஒருபோதும் தடுமாற மாட்டார். அதனால்தான் சுய கட்டுப்பாடு தகுதியின் அடிப்படையில் உயர்ந்தது. தனது பேரலின் வார்த்தைகளை கேட்கும்போது யுதிஷ்டிரனின் கண்கள் பிரமிக்கத் தொடங்கின. பீஷ்மர் சொந்த வெகுமதிகளை அடைய அவர் ஏங்கினார். நித்திய மகிழ்ச்சியின் பகுதிகள் எல்லா இடங்களிலும் மகிழ்ச்சி ஒவ்வொரு எதிரியையும் அழிக்கும். பிறன் பீஷ்மர் தொடர்ந்து பேசிய இரக்கம் மற்றும் கருணையின் தகுதிகள் போதகர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு சேவை செய்வதன் பலன்கள் மற்றும் சத்தியத்தின் முக்கியத்துவம் ஆகியவற்றை விளக்கினார். சத்தியமே மிக உயர்ந்த கடமை என்று அவர் கூறினார். யாரும் அதை மீறக்கூடாது. சூரியன் அடிவானத்துக்கு கீழே மூழ்கிய போது யுதிஷ்டிரனின் இதயம் ஆச்சரியத்துடனும் ஏக்கத்துடனும் நிரம்பியது. அவர் கற்றுக்கொள்ள நிறைய இருக்கிறது என்று அவருக்கு தெரியும். ஆனால் பீஷ்மர் தனது வழிகாட்டியாக இருப்பதால் அவர் எதிர்காலம் குறித்த நம்பிக்கையையும் உணர்ந்தார். பாட்டி என்று சிறு கிசுகிசுத்த குரலில் சொன்ன யுதிஷ்டிரன், பிரம்மச்சாரியரை பற்றி மேலும் சொல்லுங்கள். அது என்ன? அதன் பலன்கள் என்ன? மீண்டும் பேசத் தொடங்கிய பீஷ்மரின் கண்கள் மகிழ்ச்சியால் பிரகாசித்தன. ராஜா பிரம்மச்சாரியின் சபதம் ஒருவரின் பாவங்கள் அனைத்தையும் எரிப்பது உறுதி என்று அவர் கூறினார். லட்சக்கணக்கான முனிவர்கள் பிரம்மாவின் சாம்ராஜ்யத்தில் வசிக்கின்றனர். அனைவரும் சத்தியத்திற்கும் சுய கட்டுப்பாட்டிற்கும் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். ஒரு பிராமணன் இந்த சபதத்தை பிறப்பிலிருந்து இறக்கும் வரை கடைபிடித்தால் எதுவும் அடைய முடியாது. பீஷ்மர் பேசி முடித்ததும் யுதிஷ்டிர ஒரு உணர்வை வந்தார். மன்னர் யுதிஷ்டிர முன்னிலையில் பீஷ்மர் பசுக்களை கொடுப்பதற்கான புனிதமான சடங்கை நினைவு கூறத் தொடங்கினார். பசுவின் பரிசை விட தகுதியில் உயர்ந்த பரிசு எதுவும் இல்லை என்று அவர் நம்பிக்கையுடன் கூறினார். சட்டப்பூர்வமாக பெறப்பட்ட பசு கொடுக்கப்படும்போது கொடுப்பவரை மட்டுமல்ல, அவர்களின் முழு குடும்பத்தையும் காப்பாற்றுகிறது. இந்த சடங்கு பண்டைய காலங்களில் அதன் பெயர்களை கொண்டிருந்தது என்றும் முதலில் நீதிமான்களின் நலனுக்காக அறிவிக்கப்பட்டது என்றும் பீஷ்மர் விளக்கினார். இந்த சடங்கின் நுணுக்கங்களை புரிந்து கொள்ள விரும்பிய மன்னர் மந்தாத்ரி ஒருமுறை தெய்வீக குருவான வரஸ்பதியை அணுகினார். பசுக்களை கொடுப்பதற்கான சரியான நடைமுறை என்ன என்று கேட்டார். வரஸ்பதி பதிலளித்தார். கொடுப்பவர் முந்தைய நாளில் பிராமணர்களை மறிக்க வேண்டும். பரிசுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நிர்ணயிக்க வேண்டும். வழங்கப்பட வேண்டிய பசுக்கள் ரோகிணி இனத்தைச் சேர்ந்தவையாக இருக்க வேண்டும். அவற்றை சமன்கே மற்றும் வாவுலே என்று அழைக்கவும். பீஷ்மர் தனது கதையை தொடர்ந்தபோது பசுக்கள் வைக்கப்படும் மடிப்புக்குள் கொடுப்பவர் எப்படி நுழைய வேண்டும் என்பதை அவர் விவரித்தார். பசியன் தாய் காலையில் அரையா போன்ற புனிதமான மந்திரங்களை உச்சரித்தார். கொடுப்பவர் பசுக்களுடன் இரவை கழிக்க வேண்டும். அவற்றை தொந்தரவு செய்யாமல் வெற்று பூமியில் படுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இதனால் அனைத்து பாவங்களும் ஒரே மாதிரியாக செய்யப்படும். சூரியன் உதிக்கும் போது பசுக்களை அவற்றின் கன்றுக்குட்டி மற்றும் ஒரு காளையுடன் பெறுபவருக்கு வழங்க வேண்டும். பீஷ்மர் யுதிஷ்டிரருக்கு உறுதியளித்தார். சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் மந்திரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆசீர்வாதங்களும் உங்களுடையதாக இருக்கும். மந்திரங்கள் பசுக்களில் நல்லொழுக்கங்களை புகழ்ந்தன. அவை வலிமை, ஞானம், அழியாமை, ஆற்றல் மற்றும் பூமிக்குரிய செழிப்பை உள்ளடக்கியது. ஒரு நபர் ஒரு உண்மையான பசுவை கொடுத்தால் அவர் இந்த உலகில் நீதிமானாக மாறுகிறார் என்று பீஷ்மர் விளக்கினார். அவர் அதன் மதிப்பை கொடுத்தால் அல்லது அதற்கு பதிலாக துணிகள் அல்லது தங்கத்தால் மாற்றப்பட்டால் அவர் வெவ்வேறு காலங்களுக்கு சொர்க்கத்தை அடைகிறார். இந்த மாற்று பரிசுகளை வழங்கும்போது கொடுப்பவர் குறிப்பிட்ட வார்த்தைகளை உச்சரிக்க வேண்டும். இந்த முகத்தை உயர்த்திய பசு கொடுக்கப்படுகிறது அல்லது பவிதவ்யா பரிசு ஒரு பசுவை குறிக்கிறது என்று பொருள். ஒரு உண்மையான பசுவை கொடுப்பதற்கான வெகுமதி ஆண்டுகள் சொர்க்கத்தில் வசிப்பதாகும். அதே நேரத்தில் அதன் மதிப்பு அல்லது மாற்றீட்டை கொடுப்பவர்கள் முறையே வேறும் மற்றும் 7 ஆண்டுகள் சொர்க்கத்தை அடைகிறார்கள். இந்த சடங்கரை நம்பிக்கை இல்லாதவர்களுடனும் வளைந்த புரிதல் கொண்டவர்களுடனும்
தீமைக்கு சாய்ந்தவர்களுடனும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்று பீஷ்மர் எச்சரித்தார். சூரியன் அஸ்தமிக்கும் போது பீஷ்மர் வஸ்பதியில் அறிவுறுத்தல்களின்படி பசுக்களை பரிசளிப்பதன் மூலம் மிகுந்த மகிழ்ச்சியை பெற்ற நீதியான மன்னர்களின் பெயர்களை பட்டியலிட்டார். இந்த மன்னர்கள் புத்திசாலித்தனமாக சடலை கடைபிடித்து இப்போது மிகுந்த பேரின்பமுள்ள பகுதிகளில் வசித்து வருகின்றனர். மனத்தாழ்மைக்கு பெயர் பெற்ற மன்னர் யுதிஷ்டிரனின் சபையில் வசமாயனர். மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கதையை விவரிக்கத் தொடங்கினார். மன்னரின் ஆர்வம் மீண்டும் ஒரு முறை பரிசுகள் பற்றிய விஷயத்தால் தூண்டப்பட்டது. மேலும் அவர் சாந்தனுவின் மகன் பீஷ்மரிடம் அத்தகைய செயலின் தகுதிகளை விரிவாக விளக்குமாறு கெஞ்சினார். விஸ்வதேன் போன்ற குரலில் பேசத் தொடங்கினார். ஒரு பிராமணனுக்கு ஒரு பசுவை கொடுப்பதன் மூலம் வயது குறைந்த ஒரு கன்று குட்டியுடன் ஒரு துணியில் சுற்றுவதன் மூலம் ஒருவர் அனைத்து பாவங்களிலிருந்தும் தூய்மைப்படுத்தப்படுகிறார் என்று அவர் கூறினார். ஆனால் ஓ மன்னரே, நோயுற்ற அல்லது பலவீனமான பசுவை கொடுப்பதில் கவனமாக இருங்கள். ஏனெனில் அது வலியையும் ஏமாற்றத்தையும் மட்டுமே தருகிறது. பீஷ்மர் தொடர்ந்து விளக்கினார். வலுவான மென்மையான மற்றும் நறுமணமுள்ள கபில பசுதான் அனைத்து கைகளிலும் மிகவும் மதிக்கப்படுகிறது. யுதிஷ்டிரனின் ஆர்வம் அவரை மேலும் கவர்ந்தது. ஓ மகனே, நீதிமான் கபில பசுவின் பரிசை பாராட்டுவது ஏன் என்று கேட்டார். இந்த கதை கபில பசுவின் மதிப்புமிக்க அந்தஸ்தின் பின்னணியில் உள்ள ரகசியத்தை வெளிப்படுத்தும் என்பதை அறிந்த பீஷ்மர் புன்னகைத்தார். பீஷ்மர் ஒரு பண்டைய வரலாற்றை பற்றி பேசத் தொடங்கினார். அதில் உயிரினங்களை படைக்கும்படி கடவுளால் கட்டளையிடப்பட்ட தன்னிறைவு பெற்ற பிராமணரான தட்சனை பற்றி அவர் கூறினார். தட்சன் அனைத்து உயிரினங்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பத்துடன் முதலில் உணவை படைத்தார். அவ்வாறு செய்யும்போது அவர் ஒரு அளவு தேனை குடித்தார். இதனால் அவர் திருப்தி அடைந்தார். மேலும் ஒரு மலச்சிக்கல் ஏற்பட்டது. இந்த மலச்சிக்கல் சுரபி என்ற பசுவை பெற்றெடுத்தது. அதன் பால் அமிர்தத்தைப் போலவே தங்கமாக இருந்தது. சுரபியில் சந்ததியான கபில பசுக்கள் அவரது வாயிலிருந்து பிறந்தன. அவை தங்க நிறத்தைப் போலவே இருந்தன. அவற்றின் நுரை ஒரு ஆற்றில் அலைகளைப் போல எல்லா இடங்களிலும் பரவியது. காற்றை அதன் நறுமணத்தால் நிரப்பியது. இருப்பினும் மகாதேவர் அவற்றை பார்த்தபோது அவற்றின் நிறங்கள் மாறின. ஆனால் சோமா பகுதிக்கு தப்பியோடியவர்கள் மாறாமல் இருந்தன. மகாதேவரின் கோபத்தை கண்ட தட்சன் அவரை அணுகி, கன்றுகளின் வாயிலிருந்து வெளியேறும் பால் தூய்மையற்றது அல்ல என்று சொன்னான். காற்று, நெருப்பு, தங்கம் மற்றும் கடல் தூய்மையற்றதாக மாற முடியாது போலவே ஒரு பசுவின் கீழும் பாலும் தூய்மையற்றதாக மாற முடியாது என்று அவர் விளக்கினார். கைனில் பால் மற்றும் நெய்யால் அனைத்து உலகங்களையும் நிலைநிறுத்தும் தட்சன் இந்த வேண்டுதலை செய்தபோது அவர் மகாதேவனுக்கு ஒரு காளையையும் சில குதிரைகளையும் வழங்கினார். நன்றியுடன் மகாதேவ காளையை தனது வாகனமாக ஏற்றுக்கொண்டு அதற்கு தனது பெயரை வைத்தார். அன்று முதல் ரித்தா காளையின் பதாகைகள் கொண்ட தெய்வம் என்று அழைக்கப்பட்டார். மேலும் தெய்வங்கள் அவரை விலங்குகளின் ஆண்டவராக நியமித்த இவ்வாறு பீஷ்மர் முடித்தார். எனவே ராஜாவே, கைனியை கொடுப்பதில் கபிலா பசுவின் பரிசு மிகவும் விரும்பத்தக்கதாக கருதப்படுகிறது. பண்டைய காலங்களில் புகழ்பெற்ற இஸ்வாகு வம்சத்தின் வழித்தோன்றலான மன்னர் சவுதசா தனது குடும்ப போசாரியான மரியாதைக்குரிய வஸ்தரை நாடினார். இந்த ஞானியும் சக்தி வாய்ந்த முனிவரும் தனது துறவி வலிமை ஒவ்வொரு சாம்ராஜ்யத்தையும் கடந்து செல்லும் திறன் மற்றும் அவரது நித்திய வாழ்க்கைக்கு புகழ்பெற்றவர். பிரமாவின் ஆசீர்வாதங்களால் அலங்கரிக்கப்பட்ட வஸ்தர் ஆன்மீகத்தில் சுருக்கமாக இருந்தார். சௌதசா மன்னர் அவருக்கு முன்னால் நின்றபோது மரியாதையுடன் தலை குனிந்து வணங்கி வஸ்தரிடம் பிரபஞ்சத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தும் ஒரு கேள்வியை கேட்டார். ஓ புனிதரே, அவர் கூறினார், இந்த உலகில் அந்த புனித உருவம் என்ன? அதன் பாராயணம் எப்போதும் ஒரு மனிதனுக்கு உயர்ந்த தகுதியை கொண்டு வரும். ராஜாவின் வார்த்தைகள் வசிஷ்டரின் பதிலுக்காக காத்திருக்கும் தூபம் போல காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன. வசிஷ்டர் முதலில் குதிரைக்கு தலை வணங்கி தனது உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்தி புனித பசுவின் மர்மங்களை விளக்கத் தொடங்கினார். காதணிகள் நறுமணத்தில் உருவகம் என்று அவர் அறிவித்தார். அவற்றின் வெளிப்பாடுகள் இனிப்பு மற்றும் புனிதமான வாசனை திரவியத்தை வெளியிடுகின்றன. அவை அனைத்து உயிரினங்களுக்கும் பெரிய அடைக்கலம்.
ஒருபோதும் குறையாத ஆசீர்வாதங்களின் ஆதாரம் மிஸ்டர் பேசுகையில் அவரது வார்த்தைகள் தேன் போல சொட்டு சொட்டாக காற்றை வேறொரு உலக இனிப்பால் நிரப்பியது. நாய்கள் வெறும் விலங்குகள் மட்டுமல்ல, உயிருள்ள தெய்வங்கள் என்றும் அவை வாழ்வின் கட்டமைப்புடன் இணைக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் சௌதச மன்னருக்கு வெளிப்படுத்தினார். அவை கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் பதிவிதித்துவப்படுத்துகின்றன. நித்திய வளர்ச்சியின் ஆதாரம் மற்றும் செழிப்பின் வேர்வஸ்டா தொடர்ந்தார். குதிரைக்கு கொடுக்கப்பட்ட அனைத்தும் ஒருபோதும் ஏற்கப்படுவதில்லை. காகலிகள் மிக உயர்ந்த உணவு தெய்வங்களுக்கு சிறந்த ரவிஸ்வகா மற்றும் பசாட் என்று அழைக்கப்படும் மந்திரங்கள் எப்போதும் காதலிகளில் நிறுவப்பட்டுள்ளன. தியாகங்கள் காதலிகளில் நிறுவப்படுகின்றன. அவை தியாகங்களின் பலனாக அமைகின்றன. அவரது வார்த்தைகள் காதலிகள் புனிதமான மனிதர்களாக மடிக்கப்படும் ஒரு உலகத்தை பற்றிய தெளிவான படத்தை வரைந்தன. பின்னர் ஞானி முனிவர் சௌதசா மன்னருக்கு அறிவித்தார், கைனியை பரிசாக வழங்குபவர்கள் எல்லா பாவங்களையும் பேரழிவுகளையும் கடந்து செல்வார்கள் என்று. கைனின் அளவு முக்கியமல்ல, ஆனால் அதன் பின்னணியில் உள்ள நோக்கம் முக்கியமானது என்று அவர் விளக்கினார். ஒரு பசுவை கொடுத்த 10 கைன் கொண்ட ஒரு மனிதன் 10 கைன் கொண்ட ஒரு மனிதனுக்கும் அல்லது 100 கைன் கொண்ட ஒரு மனிதனுக்கும் சமமான தகுதியை பெற்றான். வஸ்தாவில் வார்த்தைகள் ஒரு கோடை நாளில் ஒரு மென்மையான காற்று போன்றது. ஈமையானது மற்றும் உற்சாகமானது. எல்லா நேரங்களிலும் கைங்களின் பெயர்களை உச்சரிக்கவும் அவர்கள் முன் மரியாதையுடன் தனது தலையை வணங்கவும் அவர்களின் சிறுநீர் அல்லது சாணத்திற்கு ஒருபோதும் வெறுப்பை உணராதிருக்கவும் அவர் மன்னர் சௌதசாவுக்கு அறிவுறுத்தினார். அவர்களை சாப்பிட வேண்டும். வெற்று மண்ணை தனது உணவாக பயன்படுத்த வேண்டும். தண்ணீரில் நனைத்து சுத்திகரிக்கப்பட்ட மட்டிறைச்சி மீது உட்கார வேண்டும். மஸ்டர் பேசி முடித்தவுடன் சௌதசா மன்னர் தன்னை கண்டு வியப்பும் பிரமிப்பும் அடைந்தார். புனிதமான பசு வெறும் பசு அல்ல என்பதை அவர் உணர்ந்தார். தொலைதூர காலத்தில் மாபெரும் முக்கியத்துவத்தை பெற வேண்டும் என்ற ஒரே விருப்பத்துடன் ஒரு பசுக்களின் குழு உருவாக்கப்பட்டது. 1,00,000 ஆண்டுகளாக அவர்கள் மிகவும் கடுமையான தவத்தை கடைபிடித்தனர். தங்கள் முயற்சிகள் மிக உயர்ந்த பலன்களை தரும் என்று நம்பினர். தியாகங்களில் தட்சிணத்தின் சுருக்கமாக அவர்கள் தங்களை கருதினர். மேலும் தங்கள் சாணத்துடன் கலந்த தண்ணீரில் குளிப்பதன் மூலம் மக்களை புனிதப்படுத்த முடியும் என்று நம்பினர். பசுக்கள் தங்கள் தவத்தை நிறைவு செய்த போது வலிமையான தாமன் அவர்களுக்கு முன் தோன்றி அவர்கள் விரும்பிய வான்களை அவர்களுக்கு வழங்கினார். நீங்கள் விரும்பியபடி அது இருக்கும் என்று அவர் அறிவித்தார். இவ்வாறு நீங்கள் அனைத்து உலகங்களையும் காப்பாற்றுகிறீர்களா? பளிச்சென்று முடிசூட்டப்பட்ட பசுக்கள் தங்கள் தவத்திலிருந்து எழுந்து கடந்த காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் தாய்மார்களாக மாறின. அந்த நாளிலிருந்து மக்கள் தங்கள் செழிப்பை உறுதி செய்து தினமும் காலையில் காத்தாடிக்கு மரியாதையுடன் தலைவணங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இதன் விளைவாக பசுக்கள் உலகின் அடைக்கலமாக மாறின. அவற்றின் புனிதத்தன்மை மற்றும் அனைத்து உயிரினங்களிலும் முதன்மையான அந்தஸ்துக்காக மதிக்கப்பட்டன. அவர்களின் ஆசீர்வாதங்கள் தொலைதூரம் பரவியது. இருப்பின் ஒவ்வொரு மூலையையும் தொட்டது. பண்டைய மரபுகளில் சில வகையான பசுக்களை கொடுப்பது பல்வேறு துறைகளில் பெரும் கௌரவங்களுக்கு வழிவகுக்கும் என்று நம்பப்பட்டது. தன்னை போலவே ஒரு கன்றுக்குட்டியை கொண்ட ஒரு கபில பசு ஏராளமான பாலை கொடுக்கும். பிரம்மாவின் பகுதிக்கு விளைவதற்கு வழிவகுக்கும். இதே போன்ற கன்றை கொண்ட சிவப்பு நிறப்பசு தீமை மற்றும் ஆடை இல்லாதது. சூரியனின் சாம்ராஜ்யத்தில் கொடுக்கும் பெரிய கரவங்களை வழங்கும் மரங்களின் பட்டியல் தொடர்ந்தது. வண்ணமயமான பசுக்கள் வெள்ளை நிறம், இருண்ட நிறம், புகை போன்ற நிறம், நுரை போன்ற நிறம், தூசி போன்ற நிறம், தங்கம் போன்ற நிறம், வைக்கோல் புகை நிறம், தொங்கும் மாமிசத்துடன் கொழுப்பு மற்றும் ரவுரிசோமா இந்த அதி யமவருளவாய் குவேரா பித்திரிகள் விஸ்வதேவர்கள் வாசு சாதியாஸ் மருதர்கள் தாந்திரவர்கள் அப்தரர்கள் பிரஜாபதி மற்றும் சொர்க்கத்திலேயே ஒவ்வொருவருக்கும் வாக்குறுதி அளிக்கப்பட்ட வெகுமதிகள் வழக்கமாக கைன் பரிசுகளை வழங்கும். மனித சொர்க்கத்தில் பிரகாசத்தில் பிரகாசிக்கும் சூரிய ஒளியின் காரில் மேகங்கள் வழியாக துளிர்ப்பார் என்று கூறப்படுகிறது. அழகான ஆடைகள் மற்றும் ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட 1000 வானப்பெண்கள் அவரை பெறுவார்கள்.
அவர்கள் அவருக்காக காத்திருந்து அவரது மகிழ்ச்சிக்கு சேவை செய்வார்கள். அவர் தூங்கும்போது அவர்களின் இசை, சிரிப்பு, அவர்களின் வினாசின் இனிமையான குறிப்புகள், அவர்களின் வல்லக்கிகளின் மென்மையான விரல்கள் மற்றும் அவர்களின் புறங்களின் மெல்லிசை ஆகியவற்றால் அவர் விழித்திருப்பார்கள். பரிசுகளை வழங்கிய ஆண்கள் தாங்கள் கொடுத்த பசுக்களில் உடல்களில் முடிகள் இருந்ததைப் போலவே பல ஆண்டுகள் சொர்க்கத்தில் வாழ்ந்தனர். அவரது தவறி தீர்ந்ததும் அவர் மனிதர்களிடையே ஒரு உயர்ந்த குடும்பத்தில் பிறப்பார். அவருடன் தனது முந்தைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை எடுத்து செல்வார். இதனால் கை கொடுக்கும் பாரம்பரியம் தொடர்ந்து செழித்து வளர்ந்தது. அதன் புனித கொள்கைகளை மரித்தவர்களுக்கு வெகுமதி அளித்தது. பண்டைய இந்தியாவின் புனித மரபுகளில் வணக்கத்திற்குரிய முனிவரான வஸ்டர் தாழ்மையான பசுவின் நற்பண்புகளை அடிக்கடி போற்றுவார். நெய் மற்றும் பாலை உற்பத்தி செய்பவர்கள் கைன் என்று அவர் கூறுவார். அவற்றில் சாராம்சம் அவை நெய்யின் ஆறுகள், நெய்யின் விளிம்புகள் மற்றும் ஊட்டமளிக்கும் அனைத்து பொருட்களின் ஆதார வஸ்டருக்கு நெய் என்பது ஒரு பண்டம் மட்டுமல்ல, வாழ்க்கையின் அடையாளமாகும். அவர் கைன் பற்றி நினைக்கும் போதெல்லாம் அவரது இதயம் பக்தியால் பெருகியது. இந்த புனிதமான உயிரினங்களின் ஆசீர்வாதங்களை வேண்டிக் கொண்டு தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள அவர் அடிக்கடி மந்திரங்களை உச்சரிப்பார். கைன் எப்போதும் எனக்கு முன்னால் இருக்கும் என்று அவர் கூறுவார். கைன் எப்போதும் எனக்கு பின்னால் இருக்கும். அவர் தனது உடலின் ஒவ்வொரு உறுப்பிலும் அவற்றில் இருப்பை உணர்ந்தார். நெய் அவரது மனதில் தங்கியிருந்தது. கைன் மீதான வஸ்டாவில் அன்புக்கு எல்லையே இல்லை. அவர் அவர்களிடையே வாழ்ந்தார். அவர்களின் மென்மையான தாழ்வால் சூழப்பட்டார். சூரியன் அடிவானத்தின் மீது உதயமாகும் போது வஸ்டர் அன்றாட மேல்களிலிருந்து தன்னை தூய்மைப்படுத்த ஒரு சடங்கை செய்வார். இந்த எளிய செயல் மிகவும் கடுமையான பாவங்களையும் கூட கழுவ முடியும் என்று அவர் நம்பினார். எனவே மரியாதையுடனும் பக்தியுடனும் தினமும் காலையிலும் மாலையிலும் இந்த புனித மந்திரங்களை ஓதினார். கன்னிகையை கௌரவிப்பவர்களுக்கு அளிக்கப்பட்ட வெகுமதிகள் எல்லையற்றவை. 1000 கன்னிகைகளை வழங்குபவர்கள் காங்கர்வர்கள் மற்றும் அப்தரர்களின் பகுதிகளுக்கு ஏறுவார்கள் என்று வஸ்டர் அறிவித்தார். அங்கு தங்க அரண்மனைகள் பிரகாசமாக பிரகாசிக்கின்றன. மேலும் வானக்கங்கை தெளிவான தண்ணீருடன் பாய்கிறது. வேத சடங்குகளின்படி 100,000 கன்னிகைகளை பரிசாக வழங்குபவர்கள் இந்த உலகில் இணையற்ற செழிப்பையும் அடுத்த காலத்தில் பெரும் கௌரவங்களையும் அடைவார்கள். நீண்ட காலத்திற்கு முன்பு நியாயமான ஆட்சியாளரான சவுதச மன்னர் வஸ்டகின் வார்த்தைகளால் ஆழமாக ஈர்க்கப்பட்டார். நாய்கள் வெறும் உயிரினங்கள் மட்டுமல்ல, மரியாதைக்குரிய புனிதமான மனிதர்களும் என்பதை அவர் புரிந்து கொண்டார். மன்னர் பிராமணர்களுக்கு ஏராளமான கைனிகளை பரிசாக வழங்கினார். அவ்வாறு செய்யும்போது அவரது புலன்களை கட்டுப்படுத்தினார். அவரது செயல்கள் அவருக்கு அடுத்த உலகில் பெரிய வெகுமதிகளை கொண்டு வந்தன. அங்கு அவர் மகிழ்ச்சியின் பல பகுதிகளை அடைந்தார். வஸ்டருக்கு கன்னி மீது இருந்த காதல் தொற்று நோயாக இருந்தது. மேலும் அவரது வார்த்தைகளை கேட்டவர்கள் இதை பின்பற்ற தூண்டப்பட்டனர். அவர்களும் இந்த உன்னதமான உயிரினங்களை மதிக்கத் தொடங்கினர். அவற்றின் மதிப்பை வாழ்வாதார ஆதாரங்களாக மட்டுமல்ல, பிரபஞ்சத்தின் பாதுகாவலர்களாகவும் அங்கீகரித்தனர். எனவே பக்தியும் மரியாதையும் மேலோங்கி ஆட்சி செய்த உலகில் பசு தூய்மையான மற்றும் புனிதமான எல்லாவற்றிற்கும் ஒரு உருவகமாக மாறியது. முனிவரின் வார்த்தைகள் முடிவுக்கு வந்தபோது ஞானியான மூத்தவரான பீஷ்மர் தனது தலையை அசைத்து ஒப்புக்கொண்டார். அவரும் கைனின் தகுதிகள் குறித்த வஸ்டரின் போதனைகளை கேட்டிருந்தார். மேலும் வாழ்க்கையை மாற்றுவதற்கான அவர்களின் சக்தியை அவர் அறிந்திருந்தார். அந்த உயர்ந்த ஆத்மாவை கொண்ட நிலத்தை வழங்குபவர் சவுதாச உண்மையில் வஸ்டரின் வார்த்தைகளால் ஆசீர்வதிக்கப்பட்டார். மேலும் அவரது கைனின் பரிசுகள் அவருக்கு கடவுள்களிடையே ஒரு இடத்தை பெற்று கொடுத்தன. அனைத்து உயிரினங்களுக்கும் மரியாதை இருந்த இந்த உலகில் ஒரு அமைதியான விடியலின் மத்தியில் ஞானியும் நீதியுமான மன்னரான யுதிஷ்டிரன் தனது பேரன் பீஷ்மரிடம் ஒரு கேள்வியை எழுப்பினார். பேரனே, அவர் கேட்டார், எல்லாவற்றுக்கும் மேலாக புனிதமாகவும் மரியாதைக்குரியதாகவும் இருப்பது எது? மிக உயர்ந்த புனிதப்படுத்தும் பொருள் எது? பீஷ்மரின் கண்கள் ஞானத்தால் மின்னின. அவர் பதிலளித்தார், கீனே ராஜாவே, அனைத்து உயிரினங்களிலும் மிகவும் புனிதமானது அவை தகுதி மற்றும் தூய்மையின் உருவகம். அவற்றில் பால் மற்றும்
அதிலிருந்து தயாரிக்கப்படும் புனிதமான பிரசாதங்களால் இந்த உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களையும் கையிலே பராமரிக்கிறது. யுதிஷ்டிரரின் ஆர்வம் அதிகரித்தது. பசுக்களின் முக்கியத்துவத்தை விளக்குமாறு பீஷ்மரிடம் கேட்டார். சொல்லுங்கள் பாட்டி என்று அவர் கேட்டார். நாய்கள் ஏன் இவ்வளவு மதிக்கப்படுகின்றன? நம் வாழ்க்கையில் அவற்றின் பங்கு என்ன? மனிதர்களுக்கும் பசுக்களுக்கும் இடையிலான புனிதமான பிழைப்பை பற்றி பேசும் ஒரு பழைய கதையை பீஷ்மர் நெசவு செய்யத் தொடங்கினார். நீண்ட காலத்துக்கு முன்பு காளைகள் பொம்பற்ற நிலையில் இருந்தபோது அவர்கள் நித்திய பிரமணரை தேடினர். அவர் அவர்களுக்கு கொம்புகளை ஒரு வரப்பிரசாதமாக வழங்கினார். இதனால் அவர்கள் புதிதாக கண்ட வலிமையால் சூரியனைப் போல பிரகாசித்து அழகி பிரகாசித்தனர். பீஷ்மர் தொடர்ந்து பேசுகையில் அவரது வார்த்தைகள் மரண உலகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு சாம்ராஜ்யத்தின் தெளிவான படங்களை வாய்ந்தன. அந்த புனிதமான நிலத்தில் அவர் கூறினார். மரங்கள் பூக்களாலும் பழங்களாலும் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. அவை வான நறுமணங்களை வெளியிடுகின்றன. ரத்தினங்களால் ஆனது மணல், தங்கம், காலநிலை ஒவ்வொரு பருவத்தின் சிறப்பையும் உணரும் வரையில் உள்ளது. பீஷ்மர் மகிழ்ச்சியுடன் விளையாடிய அந்த சாம்ராஜ்யத்தின் மகிழ்ச்சிகளை விவரித்த போது யுதிஷ்டிரர் கவனமாக கேட்டார். அங்கு நீதிமான்கள் தங்கள் ஆசைகளின் பலனுடன் முடிசூட்டப்பட்டனர். நாய்களை கொடுப்பவர்கள் பீஷ்மர் கூறினார். அத்தகைய பகுதிகளை அடைகிறார்கள். அங்கு புஷானும் மருதர்களும் ஆட்சி செய்கிறார்கள். உரையாடல் முடிவுக்கு வந்தபோது இந்த புனித சாம்ராஜ்யத்தை எவ்வாறு அடைவது என்பது குறித்து யுதிஷ்டிரர் வழிகாட்டுதல்களை கேட்டார். பீஷ்மர் அவருக்கு ஞானமான வார்த்தைகளை வழங்கினார். ஒருவர் நாய்களை மதிக்க வேண்டும். அவர்களை மனத்தாழ்மையுடன் வணங்க வேண்டும். அவர்களை ஒருபோதும் காயப்படுத்தக்கூடாது. பக்தியுடன் பசுக்களுக்கு சேவை செய்வதன் மூலம் அவர்களிடமிருந்து விலைமதிப்பற்ற வரங்களை பெற முடியும். எனவே பீஷ்மர் வழங்கிய அறிவுடன் ஆயுதம் ஏந்திய யுதிஷ்டிரர் தனது பயணத்தை தொடங்கினார். நாய்களின் நினைவாக செய்யக்கூடிய புனித சடங்குகளை பற்றி அவர் அறிந்து கொண்டார். அவர்களின் சூடான சிறுநீ மற்றும் பாலை குடிப்பது, 3 நாட்கள் நெய்யில் வாழ்வது மற்றும் புனித நெருப்புக்கு பலியிடுவது, இந்த போதனைகளை பற்றி அவர் சிந்தித்தபோது ஆன்மீக வளர்ச்சிக்கான பாதை ஒரு தொலைதூர கனவு அல்ல, ஆனால் தனது இலைக்குள் இருக்கும் ஒரு உறுதியான உண்மை என்பதை யுதிஷ்டிரர் உணர்ந்தார். ஒவ்வொரு அடியும் முன்னேறும் போது நீதியும் மகிழ்ச்சியும் மேலாதிக்கம் செலுத்தும் கன்னி மண்டலத்திற்கு நெருக்கமாக இருப்பதை அவர் உணர்ந்தார். பாரதத்தின் புனிதமான நிலத்தில் மன்னர் யுதிஷ்டிரர் தனது பேரன் பீஷ்மரின் ஞானத்தை நாடினார். பசுவின் சாணம் செழிப்பு மற்றும் அழகின் தெய்வமான சிவுடன் ஆழமான தொடர்பை கொண்டுள்ளது என்ற புராண கதையால் ராஜாவின் ஆர்வம் தூண்டப்பட்டது. இந்த பண்டைய கதையை பகிர்ந்து கொள்ளுமாறு பீஷ்மரிடம் கேட்டார். பீஷ்மர் தனது கதையை தொடங்கினார். பண்டைய நாட்களில் சிரேசின் பிரகாசமான வடிவம் ஒரு கை மந்தலின் மீது இறங்கியது. பசுக்கள் அவளுடைய இணையற்ற அழகைக் கண்டு மயங்கின. அவர்கள் பயபக்தியுடன் அவளை அணுகி, ஓ தெய்வமே, நீ யார்? பூமியில் உன்னுடைய பிரகாசத்துக்கு ஈடில்லை. உன் பிரகாசத்தால் நாங்கள் வியப்படைகிறோம். தயவு செய்து நீ யார்? உன்னை எங்கள் முன் கொண்டு வருவது எது என்று இல்லலிடம் கூறுங்கள் என்று கேட்டனர். ஸ்ரீ தன்னை எல்லா உயிரினங்களுக்கும் பிரியமானவர் என்று வெளிப்படுத்தினார். அவரது கருணைக்காக தொலைதூரத்தில் அறியப்பட்டார். அவர் எப்படி தெய்வீகர்களால் கைவிடப்பட்டார் என்பதை பற்றி பேசினார். ஆனால் தெய்வங்களால் போற்றப்பட்டார். இந்திரன், விவஸ்வசோமா, விசுவர்ணா மற்றும் அத்திரவர்கள் இப்போது அவரது முன்னிலையில் மகிழ்ச்சி அடைந்தனர். நான் உள்ளே வசிப்பவர்களுக்கு நான் வெற்றியை கொண்டு வருகிறேன் என்று ஸ்ரீ அறிவித்தார். எனக்கு அடைக்கலம் தராதவர்கள் அழிவை எதிர்கொள்கிறார்கள். மதம், செல்வம் மற்றும் இன்பம் ஆகியவை எனது சாராம்சத்தால் நிரப்பப்படும் போது ஒரு முடிவுக்கு வழிவகுக்கும் வழிமுறைகள் மட்டுமே இருப்பினும் நாய்கள் தெய்வத்தின் பிரசாதத்தை ஏற்க தயங்கின. அவர்கள் அவளுடைய நிலையற்ற தன்மையை சுட்டிக்காட்டி அவளுடைய இருப்பு தங்களுக்கு தேவையில்லை என்று சொன்னார்கள். ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே நல்ல வடிவங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டனர். அவர்கள் நிராகரிப்பால் அதிர்ச்சி அடைந்தார். ஆனால் அவர் தனது வேண்டுகோளை தொடர்ந்தால், என்னை நீங்கள் புறக்கணிப்பது சரியா? அவள் கேட்டாள். நான் அடைய கடினமாக இருக்கிறேன், ஆனால் நான் உங்களிடம் சுதந்திரமாக வருகிறேன். பழமொழி உண்மை என்று தோன்றுதல். ஒருவர் தேடப்படாமல் தங்களை வழங்கும்போது அவை பெரும்பாலும் புறக்கணிக்கப்படுகின்றன. தெய்வங்களும் பேய்களும் கூட தனது தயவை பெற கடுமையான சிக்கல்களை சந்திக்க வேண்டியுள்ளது என்பதை தெய்வம் அவர்களுக்கு நினைவூட்டியது. கண்ணி அவர்களின் வார்த்தைகளில் கருணையுடன் இருந்த போதிலும் ஸ்ரீயின் வாய்ப்பை ஏற்க வேண்டாம் என்ற முடிவில் உறுதியாக இருந்தது.
அவர்கள் பணிவுடன் அவளுக்கு விடைபெற்று, ஓ தெய்வமே, நாங்கள் உன்னை புறக்கணிக்கவில்லை, எங்களுக்கு உங்கள் இருப்பு தேவையில்லை என்று கூறினர். இந்த நிராகரிப்பு சீவை வேதனைப்படுத்தியது. மேலும் அவர் உலகம் முழுவதிலும் அவமதிக்கப்படுவார் என்று அஞ்சினார். இருப்பிலும் அவர்களின் வார்த்தைகளால் தூண்டப்பட்ட சே அவர்களில் பாதுகாப்பை கோரினார். இந்த சூழ்நிலையிலிருந்து தன்னை காப்பாற்றுமாறு அவர்களிடம் கெஞ்சினார். அவர்களின் உடலின் எந்த பகுதியிலும் வசிப்பதாக உறுதியளித்தார். அது எவ்வளவு வெறுப்பாக தோன்றினாலும் அவர்களின் மலக்குடல் உட்பட தங்கள் கருணை மற்றும் கருணைக்கு பெயர் பெற்ற கைனித்தல்களுக்குள் ஆலோசனை பெற்றார். இறுதியாக அவர்கள், தெய்வமே, புனிதமான மற்றும் மங்களகரமான எங்கள் சிறுநீரிலும் சாணத்திலும் வாழ அனுமதிப்பதன் மூலம் நாங்கள் உன்னை கௌரவிப்போம் என்று பதிலளித்தனர். சிறுத்தை ஒரு அடைக்கலத்தை கண்டுபிடித்ததை அறிந்த சே மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். பசுக்களுடன் தனது ஒப்பந்தத்தை முத்திரையிட்டு அவர்கள் முன் அன்னை கண்ணுக்கு தெரியாதவராக மாற்றிக்கொண்டார். எனவே பீஷ்மர், முனிவர்கள், காந்தர்வர்கள் மற்றும் தெய்வீக உயிரினங்களின் கூட்டத்தின் மத்தியில் பீஷ்மர் கண்ணி மீதான மரியாதையின் புனித கதையை விவரிக்கத் தொடங்கினார். அவர் யுதிஷ்டிரரிடம் உரையாற்றினார். கண்டி நெய்யை பயன்படுத்தி புனித நெருப்புக்கு பிரசாதம் செலுத்துபவர்கள் அனைத்து வகையான தியாக நிலையம் செய்வதாக கருதப்படுகிறார்கள். இல்லாமல் எந்த பலியும் முழுமையடையாது என்று பீஷ்மர் விளக்கினார். ஒரு பலியின் தன்மை நெய்யை பொறுத்தது. எனவே அனைத்து பலிகளின் மூலமாகவும் கைன் கருதப்படுகிறது. அனைத்து பரிசுகளையும் பரிசு மிக உயர்ந்ததாக கருதப்படுகிறது. ஏனெனில் அவை புனிதமானவை, தூய்மைப்படுத்தும் மற்றும் புனிதப்படுத்தும் உயிரினங்கள். பீஷ்மர் தனது கதையை தொடர்ந்தபோது வானங்களின் தலைவரான பிராமணருக்கும் இந்திரனுக்கும் இடையிலான பண்டைய கதையை பற்றி அவர் பேசினார். தெய்வங்களை தோற்கடித்து 3 உலகங்களில் ஆண்டவராக ஆன பிறகு அனைத்து உயிரினங்களும் செழித்து உண்மையான மதத்தை பின்பற்றின. முனிவர்கள், காந்தர்வர்கள், கிண்ணர்கள், உராகாக்கள், ராட்சசர்கள், தெய்வங்கள், அசுரர்கள், சேகுகள் கொண்ட உயிரினங்கள் மற்றும் பிரஜாபதிகள் உள்ளிட்ட வான உயிரினங்கள் பிரமனை வணங்கக்கூடியந்திரன் மிகுந்த மரியாதையுடன், நாய்கள் ஏன் தெய்வங்களை விட உயர்ந்தவை என்று பிரம்மனிடம் கேட்டான். இந்திரன் எப்போதும் நாய்களை புறக்கணித்து விட்டார். எனவே அவர்களில் புகழ்பெற்ற முக்கியத்துவத்தை பற்றி தனக்கு தெரியாது என்று பிராமணர் பதிலளித்தார். நாய்கள் தியாகத்தின் உறுப்புகள் என்றும் அதையே பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன என்றும் அவர் விளக்கினார். அவை இல்லாமல் எந்த தியாகமும் செய்ய முடியாது. பிராமணன் தொடர்ந்தார். கைனிய சுரபியின் சந்ததி என்று கூறப்படுகிறது. அவர் 11,000 ஆண்டுகளாக கைலாசா மலைகளின் மார்பில் கடுமையான தவத்தை செய்தார். தெய்வங்கள், முனிவர்கள் மற்றும் நாராக்கள் அவரது தவத்தால் எய்ந்தனர். பிராமணன் சுரபியை நோக்கி, ஓ அழகானவரே, உங்கள் தவத்தால் நான் திருப்தி அடைகிறேன். தெய்வனே, நீ விரும்பிய வரத்தை கேளுங்கள் என்று கூறினார். சுரவி, தனக்கு வரங்கள் தேவையில்லை என்று பதிலளித்தார். மாறாக பிரம்மனை மகிழ்வித்ததில் மகிழ்ச்சி அடைகிறார். அவர் அவளுக்கு அழியாமையின் வரத்தையும் 3 உலகங்களுக்கு மேலான ஒரு பகுதியையும் வழங்கினார். இது கோலோகா என்று அழைக்கப்படுகிறது. அவருடைய சந்ததியினர் மனிதர்களின் உலகில் வசிப்பார்கள். நல்ல அதிர்ஷ்டத்தையும் சிரிப்பையும் கொண்டு வருவார்கள். சாக்காத் இந்திரன் ஒவ்வொரு நாளும் நாய்களை வணங்கி அவர்களுக்கு மிகுந்த மரியாதை காட்டுமாறு பிரம்மனிடம் கெஞ்சினார் என்று கூறி விஸ்வ தனது கதையை முடித்தார். இவ்வாறு அவர் ஒவ்வொரு பாவத்திலிருந்தும் ஒருவரை சுத்தப்படுத்தும் திறன் கொண்ட நாய்களின் புனிதப்படுத்தும் தன்மையை விளக்கினார். சூரியன் ராஜ்யத்தின் மீது அஸ்தமித்து பரபரப்பான தெருக்களில் ஒரு சூடான ஆரஞ்சு பிரகாசத்தை செலுத்தியது. ஞானியும் நீதியும் உள்ள ராஜாவான யுதிஷ்டிரன் தனது தாத்தா பிஷ்வருடன் உட்கார்ந்து நீதியின் பாதையில் வழிநடத்த முயன்றார். பட்டி என்றார். யுதிஷ்டிரர் தங்கள் கடமைகளை செய்யும் மன்னர்களிடையே ஒரு பெரிய தகுதியாக கருதப்படும் கைனி பரிசை பற்றி நீங்கள் பேசியிருக்கிறீர்கள். ஆனால் தங்கத்தை பற்றி நான் ஆர்வமாக இருக்கிறேன். அதன் சாராம்சம் என்ன? அதன் தலைமை தெய்வம் யார்? மேலும் அனைத்து தியாகங்களிலும் இது ஏன் சிறந்த தட்சிணமாக கருதப்படுகிறது? பிஷ்வா புன்னரைத்தார். அவரது கண்கள் ஞானத்தால் மின்னின. கேளுங்கள் ராஜாவே, தங்கத்தின் தோற்றம் பற்றிய கதையை நான் உங்களுக்கு விவரிக்கிறேன். இந்த வாராவில் பீஷ்மர் தனது தந்தையின் சர்தாவை நிகழ்த்திய மற்ற நாட்களைப் போலவே அது ஒரு நாளாக இருந்தது. அவர் குசா புல் கத்திகளில் அடுத்தடுத்த கேக்கை வழங்கும்போது தரையிலிருந்து
ஒரு கை எழுந்தது. அங்கதனல் மற்றும் ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டது. ஆச்சரியத்தால் நிரம்பிய பீஷ்மர் இது பித்திகரிடமிருந்து வந்த அடையாளம் என்பதை உணர்ந்தார். வேத ஒழுங்குமுறையை பின்பற்றுமாறு அவை வலியுறுத்தினார். நான் சடங்குகளை செய்யும் போது கூட என் மூதாதையர்கள் எனக்கு ஒரு கனவில் தோன்றி வேதங்களை கடைபிடிப்பதன் மூலம் நீங்கள் எங்களை மகிழ்வித்தீர்கள். உங்கள் செயல்களால் நாங்கள் எங்கள் ஆவங்களிலிருந்து சுத்திகரிக்கப்படுகிறோம் என்று கூறினர் என்று பீஷ்மர் கூறினார். யுதிஷ்டிரர் கவனமாக கேட்டார். அவரது இதயம் பண்டைய மரபுகள் மீதான மரியாதையால் நிரம்பியது. கதையை தொடருமாறு பீஷ்மரை கேட்டுக்கொண்டார். ராஜாவே என்று பீஷ்மர் கூறினார், இது ஜமதத்தியின் மகன் ராமரின் கதை. மிகுந்த கோபத்தால் நிரம்பிய அவர் பூமியின் முகத்திலிருந்து சத்திரியர்களை 3 முறை 7 முறை அழித்தார். ஆனால் அனைத்து உயிரினங்களையும் தூய்மைப்படுத்தி ஆற்றலையும் வரராசத்தையும் அதிகரிக்கும் குதிரை தியாகம் செய்த பிறகும் ராமர் இதயத்தின் சரியான சுறுசுறுப்பை அடைய தவறிவிட்டார். ராமர் வழிகாட்டுதலை தேடி ஞானமுள்ள முனிவர்களையும் தெய்வங்களையும் அணுகி தனது முந்தைய செயல்களை விட அதிக சுத்திகரிப்பு செய்ய கோரினார். இரக்கம் நிறைந்த முனிவர்கள் அவர் கற்றறிந்த பிராமணர்களை மதிக்க வேண்டும் என்றும் அவர்களின் ஆலோசனையை பின்பற்ற வேண்டும் என்றும் பதிலளித்தனர். இந்த நடத்தையை தொடர்ந்து பீஷ்மர் தொடர்ந்தார். ராமர் தனது விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய பொருளை வழங்குவதன் மூலம் மீளுருவாக்கம் செய்யப்பட்ட முனிவர்களிடம் கேட்டார். அவர்கள் பீகர்களின் மகிழ்ச்சியானவரே, பாவம் செய்த மனிதர் கை மண் மற்றும் செல்வத்தை பரிசாக வழங்குவதன் மூலம் தூய்மைப்படுத்தப்படுகிறார். மற்றொரு பரிசு உள்ளது, இது ஒரு பெரிய சுத்திகரிப்பாளராக கருதப்படுகிறது. அங்கம் தனது கதை முடிக்கும்போது பீஷ்மரின் கண்கள் உற்சாகத்தால் பிரகாசித்தன. ராஜாவே, தங்கம் என்பது அக்னியின் சந்ததி. அக்னியின் விதையிலிருந்து அவர் வளரை எரித்தபோது பிறந்தார். அது அதன் பிரகாசமான நிறத்துடனும் அற்புதமான அம்சத்துடனும் உருவானது. பழங்கால கதையை கேட்ட யுதிஷ்டிரர் அவரது கரையில் நுழைந்தார். தெய்வங்கள் தங்கள் புனிதமான பேரனான பிரமனின் முன் கூடி தங்கள் ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தின. ஓ வலிமையானவரே, அவர்கள் உங்களிடமிருந்து வரங்களை பெற்ற தாரகன் என்ற அசுரன் எங்களையும் முனிவர்களையும் துன்புறுத்துகிறார். அவரது மரணம் உங்களால் நிர்ணயிக்கப்படட்டும் என்று கூறினர். பிராமணரின் தலையீட்டை கோரி அவரை தவிர தங்களுக்கு வேறு அடைக்கலம் இல்லை என்று கூறினர். பிராமணன் அவர்களின் வேண்டுதலை கேட்டு, நான் எல்லா உயிரினங்களிடமும் சமமாக நடந்து கொள்கிறேன். அநீதியை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. தெய்வங்கள் மற்றும் முனிவர்களின் எதிரியான தாரர்கள் விரைவாக அழிக்கப்படட்டும் என்று பதிலளித்தார். இந்த விஷயத்தில் சரியானதை ஆணையிடுவதாகவும் அவர்களின் இதயங்களின் காய்ச்சல் நீங்கும் என்றும் அவர்களுக்கு உறுதியளித்தார். தெய்வங்கள் தங்கள் சந்தேகங்களை வெளிப்படுத்தி நீங்கள் அவருக்கு வரங்களை வழங்கியதன் விளைவாக திதியின் மகன் தனது வலிமையை பற்றி பெருமிதம் கொள்கிறார். அவர் தெய்வங்களால் கொல்லப்பட முடியாதவர் என்று கூறினர். விருத்தா மனைவியான உமா உச்சரித்த சாபத்தை அவர்கள் பிரம்மனுக்கு நினைவூட்டினர். இது முந்தைய நாட்கள் பரவுவதை நிறுத்த முயற்சித்ததற்காக அவர்கள் மீது திணிக்கப்பட்டது. அவர்களுக்கு எந்த சன்னதியும் இருக்காது என்ற சாபம் இருந்தது. பிரம்மன் கவனமாக கேட்டு, தெய்வங்களில் முதன்மையானவர்களே, தெய்வத்தால் சாபம் கண்டிக்கப்பட்ட நேரத்தில் அங்கு இல்லை. கடவுள்களின் எதிரிகளை அழித்ததற்காக அவரும் ஒரு மகனை பெறுவார் என்று பதிலளித்தார். அதியின் மகளுக்கு தாரகத்தையும் கடவுள்களின் மற்ற அனைத்து எதிரிகளையும் அழிக்கும் திறன் கொண்ட ஒரு காத்திருக்கும் என்று அவர் விளக்கினார். இந்த திட்டம் சாத்தியமானது என்று பிராமணர் கூறினார். ஏனெனில் அதியுள்ள அடையாளம் காணக்கூடியவில் அல்லது ஆசை முந்தைய காலங்களில் தோன்றியது மற்றும் அனைத்து உயிரினங்களிலும் மிகவும் நித்தியமானது. பிரம்மனின் வார்த்தைகளால் தெய்வங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் தாரகளை அடிக்கும் சக்தி கொண்டவர் என்று கூறப்படும் அதியை தேட புறப்பட்டனர். அவர்கள் 3 உலகங்களின் ஒவ்வொரு பகுதியையும் தேடினர். ஆனால் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. தண்ணீரில் வாழும் ஒரு தவளை மேற்பரப்பில் தோன்றி அத்தை மிகவும் தாழ்வான பகுதிகளில் வசித்து வருவதாகவும் அதற்குள் ஏராளமான நீரை உருவாக்கியதாகவும் அவர்களிடம் கூறினார். தெய்வங்கள் அதன் சேவைக்காக தவளைக்கு நன்றி தெரிவித்தனர். ஆனால் அதியின் சக்தியால் அது எரிந்துவிட்டது என்பதை விரைவில் உணர்ந்தனர். அவளை தண்ணீரில் மூழ்கியது தெய்வங்களை தங்கள் தேடலை தொடரவிட்டு விட்டது. பின்னர் அவர்கள் ஒரு யானையை எதிர்கொண்டனர். அவர் அஸ்வத்த மரத்திற்குள் வசிக்கிறார் என்று அவர்களிடம் கூறினார். இருப்பினும் அவர்கள் அவரை கண்டுபிடிக்க சென்றபோது அழைத்து யானைகளையும் சபித்தார். அவற்றின் நாக்கு வளைந்துவிடும் என்று கூறினார். யானைகளின் அவநிலையால் தெய்வங்கள் அசைந்து அவற்றை ஆசீர்வதித்து அவற்றின் நாக்கு உள்நோக்கி வளைந்தால்
அவர்கள் இன்னும் எல்லாவற்றையும் சாப்பிட முடியும் என்றும் தெளிவற்ற அழுகைகளை உச்சரிக்க முடியும் என்றும் கூறினர். தெய்வங்கள் அத்தையை தேடத் தொடங்கின. ஆனால் ஒரு கிளி சாமி மரத்திற்குள் தனது புதிய இருப்பிடத்தை வெளிப்படுத்தும் வரை அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. பாரில் கோபம். யுதிஷ்டிரர் முன்னிலையில் பீஷ்மர் தாரகனின் வீழ்ச்சியின் கதையை விவரிக்கத் தொடங்கினார். உமது மாட்சிமை என்று அவர் கூறினார். தாரகரின் வலிமை மற்றும் அத்தியின் விதையை கைவிட்ட கங்கையின் செயல்களால் கடவுள்களும் முனிவர்களும் மிகுந்த துயரத்தில் இருந்தனர். கிருத்திகர்கள் என்று அழைக்கப்படும் தெய்வப் பெண்கள் அந்த விதையிலிருந்து பிறந்த குழந்தையை வளர்க்க கடவுளால் அழைக்கப்பட்டனர். அவர்களில் அத்தியின் விதையால் ஏற்பட்ட கருத்தாக்கத்தை வளர்க்கும் ஆற்றல் இந்த 6 தெய்வங்களுக்கு மட்டுமே இருந்தது. உயர்ந்த ஆன்மா கொண்ட குமாரர் அவர்களின் கருப்பையில் வளர்ந்தபோது அவரது தீவிரமான ஆற்றல் அவர்களின் உடல்களை துன்புறுத்தத் தொடங்கியது. அவர்கள் சொர்க்கத்திலும் பூமியிலும் எங்கும் அமைதியை கண்டுபிடிக்க முடியவில்லை. இறுதியில் அவர்கள் ஒரே நேரத்தில் குழந்தையை பெற்றெடுத்தனர். 6 வெவ்வேறு கருப்பைகளில் இருந்த போதிலும் அனைத்து பகுதிகளும் ஒன்றிணைந்தன. பூமி தெய்வம் தங்க குறியலிலிருந்து குழந்தையை எடுத்தது. அது நெருப்பு கடவுளைப் போல பிரகாசத்துடன் பிரகாசித்தது. கிருத்திகர்கள் தங்கள் குழந்தையான கார்த்திகேயனை காலை சூரியனைப் போல பிரகாசமாக பார்த்தனர். பாசத்தால் நிரம்பிய அவர்கள் தங்கள் மார்பகங்களின் வாழ்வாதாரத்துடன் அவரை வளர்க்கத் தொடங்கினர். கிருத்திகர்களிடமிருந்து அவர் பிறந்ததாலும் அவர்களால் வளர்க்கப்பட்டதாலும் அவர் 3 உலகங்களிலும் கார்த்திகேயன் என்று அறியப்பட்டார். ருத்தா விதையிலிருந்து தோன்றிய அவருக்கு ஸ்கந்தன் பெண்ணும் நாணல் காட்டில் அரசியமாக பிறந்ததால் குவா என்றும் பெயரிடப்பட்டது. குமாரர் வளர்ந்தபோது 33 எண்ணிக்கையிலான தெய்வங்களும் அவற்றின் தலைமை தெய்வங்களும் அவரை பார்க்க வந்தனர். முனிவர்கள் புகழ் பாடல்களை உச்சரித்தனர். மேலும் காந்தர்வர்கள் 6 தலைகளும் 12 கண்களும் கொண்ட குமாரர் என்ற குழந்தையை நினைவு கூறும் வகையில் பாடினர். அவர் பிராமணர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டார். அவரது தோள்கள் அகலமாக இருந்தன. அவருக்கு 1 டஜன் கைகள் இருந்தன. அவரது பிரகாசமானது நெருப்பு மற்றும் ஆதித்யா போன்றது. முனிவருடன் கூடிய கடவுள்கள் அவரை பார்த்தபோது மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். அவர்கள் தாரகனை ஏற்கனவே கொல்லப்பட்டவர் என்று கருதி அவரை மகிழ்விக்க பல்வேறு வகையான பொம்மைகளையும் பொருட்களையும் கொண்டு வர தொடங்கினர். அவர் ஒரு குழந்தையைப் போல விளையாடும் போது அவருக்கு பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன. கருடா அவருக்கு 1 மயில் கொடுத்தார். ராட்சசர்கள் அவருக்கு 1 பன்றி மற்றும் எருமையை கொடுத்தனர். அருணா அவருக்கு 1 சேவல் கொடுத்தார். சந்திரமாஸ் அவருக்கு 1 செம்மறி ஆடுகளை கொடுத்தார். ஆதித்யா அவருக்கு தனது பிரகாசத்தின் கதிர்களை கொடுத்தார். சுரதி அவருக்கு 100கணக்கான மற்றும் 1000கணக்கான கைலியை கொடுத்தார். அத்பித் அவருக்கு 1 ஆடுகளை கொடுத்தார். இலா அவருக்கு பூக்களையும் பழங்களையும் கொடுத்தார். சுதன்வான் அவருக்கு 1 சவாரி ரதத்தை கொடுத்தார். வருணா அவருக்கு பெருங்கடலிலிருந்து தயாரிக்கப்பட்ட பொருட்களை கொடுத்தார். மேலும் தெய்வீக உயிரினங்கள் அவருக்கு சிங்கங்கள், புலிகள், பறவைகள், குடைகள் மற்றும் பல பரிசுகளை வழங்கினர். இருப்பினும் தாரகன் குமாரனை பல்வேறு வழிகளில் அழிக்க முயன்றான். ஆனால் அது தோல்வியடைந்தது. நெருப்பின் மகனின் கடவுள் வளர்ந்தார். மேலும் மிகுந்த ஆற்றலும் வலிமையும் கொண்டவராக ஆனார். காலப்போக்கில் மரியாதைக்குரிய மன்னரும் நீதியான ஆத்மாவுமாகிய யுதிஷ்டிரர் சாந்தனுவின் புத்திசாலித்தனமான மகனான பீஷ்மரிடம் வழிகாட்டுதல்களை நாடினார். அவருக்குள்ளுள்ள ஆபத்தால் விதிரிகள் வல்லது. மூதாதையர்களை கதவிக்கும் சடங்கான சதத்தின் புனித சடங்குகளை விளக்குமாறு யுதிஷ்டிரர் பீஷ்மரிடம் கேட்டார். அன்பான புன்னகையுடன் பீஷ்மர் தனது சொற்பொழிவைத் தொடங்கினார். ராஜாவை கவனமாக கேளுங்கள். ஏனென்றால் ஆசீர்வாதங்களையும் செழிப்பையும் கொண்டு வரும் சடங்கான சதத்தின் கட்டளைகளை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன் என்று அவர் கூறினார். அவர் ஒரு கணம் நிறுத்தி தனது எண்ணங்களை சேகரித்தார். இந்த புனித சடங்கு கடவுள்களாக மதிக்கப்படும் நமது பித்திகளுக்கு மரியாதை செலுத்தும் ஒரு தியாகம். நாம் முதலில் அவர்களை வணங்குகிறோம். அதைத் தொடர்ந்து தெய்வங்கள் நமது மரியாதையையும் நன்றியையும் வெளிப்படுத்துகின்றன. பீஷ்மர் பேசுகையில் அவரது வார்த்தைகள் அத்தி மற்றும்
பாரம்பரியத்தின் ஓவியத்தை இணைத்தன. எந்த நாளிலும் சர்த்தா நிகழ்த்தப்படலாம் என்றாலும் அமாவாசை பிற்பகலில் அவ்வாறு செய்வது மிகவும் நல்லதென்று அவர் விளக்கினார். பித்தைகள் இந்த சடங்கால் மகிழ்ச்சி அடைகிறார்கள், அவர்களின் ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு வழங்கப்படுகின்றன என்று அவர் கூறினார். பின்னர் குறிப்பிட்ட சந்திர நாட்களில் சர்த்தா செய்வதோடு தொடர்புடைய நன்மைகளை பீஷ்மர் வெளிப்படுத்தினார். ஒளிரும் 15 நாட்களின் முதல் நாளில் அவர் அறிவித்தார், ஒருவர் அழகான வாழ்க்கை துணைகளுடன் ஆசீர்வதிக்கப்படுகிறார். அவர்கள் பல குழந்தைகளை பெறுவார்கள், அனைவரும் விரும்பத்தக்க குணங்களை கொண்டுள்ளனர். அவர் அடுத்தடுத்த நாட்களில் சர்த்தா செய்வதன் நன்மைகளை கோடிட்டு காட்டினார். மகள்கள், குதிரைகள், சிறிய விலங்குகள், மகன்கள், பெரும் பிரமாண்டம், புகழ், வர்த்தகத்தில் செல்வம் மற்றும் பலவற்றை பெறுதல். யுதிஷ்டிரர் கவனமாக கேட்டபோது பீஷ்மரின் வார்த்தைகள் அவரது மனதில் தெளிவான படங்களை வாய்ந்தன. இந்த புனித சடங்கின் மூலம் அவர்களின் மூதாதையர்களை கற்றறிப்பதன் மூலம் பாயும் ஆசீர்வாதங்களை அவர் கற்பனை செய்தார். 13ஆம் நாளில் சிரதா செய்வதன் மூலம் ஒருவர் தனது உறவினர்களை விட உயர்ந்த நிலையை அடைகிறார் என்று பீஷ்மர் கூறினார். 14ஆம் நாளில் குடும்பத்தில் உள்ள அனைத்து இளைஞர்களும் மரணத்தை சந்திக்கிறார்கள். நேரம் மற்றும் விவரங்களுக்கு கவனம் செலுத்துவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதன் மூலம் பீஷ்மர் தனது சொற்பொழிவை முடித்தார். இருந்த 15 நாட்களில் 14ஆம் தேதி தல அனைத்து நாட்களும் சிரத்ராஜ் செய்ய பாராட்டத்தக்கவை என்று அவர் கூறினார். ஒவ்வொரு நாளிலும் பிற்பகல் முன்கூட்டியே விட சிறந்தது. ஒரு மென்மையான தலையசைப்புடன் பீஷ்மர் தனது போதனையை முடித்தார். இந்த புனித சடங்கை பற்றிய ஆழமான புரிதலுடன் யுதிஷ்டிரரை விட்டு சென்றால் சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கி நிலத்தின் மீது ஒரு சூடான ஆரஞ்சு ஒளியை வீசும்போது பீஷ்மர் வழங்கிய ஞானத்திற்கு யுதிஷ்டிரர் நன்றியுள்ளவராக இருந்தார். சிரதா மூலம் அவரின் மூதாதையர்களை கதறிப்பது ஒரு கடமை மட்டுமல்ல, தனது வாழ்க்கையிலும் தன்னை சுற்றியுள்ளவர்களின் வாழ்க்கையிலும் ஆசீர்வாதங்களையும் செழிப்பையும் வளர்ப்பதற்கான ஒரு வழியாகும் என்பதை அவர் உணர்ந்தார். ஒரு துக்ககரமான உரையாடலின் மத்தியில் பாண்டவர்களின் மூத்த சகோதரரான யுதிஷ்டிரர் மதிப்பிற்குரிய போர் வீரரும் முனிவருமான பீஷ்மரிடம் ஒரு ஆழமான கேள்வியை எழுப்பினார். நமது மூதாதையர்களுக்கு அர்ப்பணிக்கப்படும் போது வற்றாததாக மாறும் அந்த பொருள் என்ன காணிக்கைகள் செய்யப்பட்டான், எப்போதும் நீடிக்கும் என்று கேட்டார். எதிரிகள் அல்லது மூதாதைய ஆவிகளை கரவிக்கும் சடங்கான சதத்தின் பண்டைய மரபுகளை அவர் விவரிக்கத் தொடங்கிய போது பீஷ்மரின் கண்கள் ஞானத்தால் பிரகாசித்தன. யுதிஷ்டிரனே, கவனமாக கேளுங்கள் என்று அவர் கூறினார். அவரது குரலில் மரியாதை நிறைந்திருந்தது. சரதத்தின் நுணுக்கங்களை தேர்ச்சி பெற்றவர்களுக்கு குறிப்பிட்ட பிரசாதங்கள் நம் மூதாதையர்களை வெவ்வேறு காலங்களுக்கு தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்பது தெரியும். பீஷ்மர் பேசுகையில் அந்த காட்சி ஒரு அமைதியான சூழலுக்கு மாறியது. அங்கு ஒரு சிரத்தா விழாவில் விதைகள் மற்றும் அரிசி வழங்கப்பட்டன. இந்த தாழ்மையான பரிசுகளால் மகிழ்ச்சி அடைந்த கைத்திரிகள் ஒரு மாதம் முழுவதும் திருப்தி அடைந்தனர். மனுப்பெரிய முனிவர் பீஷ்மர் தொடர்ந்தார். விதைகள் ஏராளமாக பயன்படுத்தப்படும் போது சிரத்தாவற்றாததாக மாறுகிறது என்பதை வெளிப்படுத்தியுள்ளது. ஒவ்வொரு புதிய பிரசாதத்துடனும் பிதிரிகளின் திருப்தியின் காலம் அதிகரித்தது. 2 மாதங்களுக்கு மீன், 3 மாதங்களுக்கு ஆட்டிறைச்சி மற்றும் 4 மாதங்களுக்கு முயல் இறைச்சி, ஒரு ஆடு அல்லது பன்றி இறைச்சி, அவற்றை 5 முதல் 6 மாதங்கள் வரை தக்க வைத்துக் கொள்ள முடியும். அதே நேரத்தில் சில மான் இனங்களில் இருந்து வரும் வேட்டிக்கு 8 முதல் 9 மாதங்கள் வரை திருத்தி அளிக்கப்படுகிறது. நெய்யுடன் கலக்கப்பட்ட மாட்டிறைச்சி ஒரு ஆண்டு முழுவதும் நீடிக்கும் என்று கூறப்படுகிறது. விஸ்வரின் கதை வெளிவரும்போது எவ்வளவு மேலும் கவர்ச்சியான பிரசாதங்களுக்கு மாறியது. அத்திரிகளை 12 ஆண்டுகள் தக்க வைக்கக்கூடிய வாத்ரிநாசாவின் இறைச்சி மற்றும் காண்டாமிருகத்தில் சதை குறிப்பிட்ட சந்திர நாட்களில் வழங்கப்பட்ட போது வற்றாததாகிவிட்டது. கலாசகா என்று அழைக்கப்படும் போத்தர் மற்றும் காஞ்சனா மலரின் இதழ்களும் இந்த புனித சக்தியை கொண்டிருந்த ஆழ்ந்த மரியாதையின் ஒரு தருணத்தில் பீஷ்மர் பிதிரிகளிடமிருந்து அனுப்பப்பட்ட வசனங்களை பகிர்ந்து கொண்டார். இது மிகுந்த ஞானமுள்ள முனிவரான சலக்குமாரால் அவருக்கு தெரிவிக்கப்பட்டது. இந்த பண்டைய பாடல்களில் ஒருவரின் மூதாதையர்களை கதறிப்பதற்கான குறிப்பிட்ட சடங்குகள் கோடிட்டு காட்டப்பட்டன. 15 நாட்களில் 13ஆம் நாளில் மகவின் மேல் குழுவின் கீழ் பசாவை நெய்யுடன் கலந்து வழங்குதலானது. ஒரு சபதத்தை கடைபிடிப்பதற்காக ஆடு இறைச்சி அல்லது காஞ்சனா மலர்
இதழ்களை வழங்குதல் யுதிஷ்டிர கவனமாக கேட்டபோது புனிதமான வாழை மாம் இருந்த கயாவில் தாக்கலை செய்வதன் முக்கியத்துவத்தை பீஷ்மர் வலியுறுத்தினார். அதன் கிளைகளுக்கு கீழே செய்யப்படும் அனைத்து பிரசாதங்களையும் வற்றாததாக ஆக்குவதாக கூறினார். செய்ய அளவு தண்ணி, வேர்கள், பழங்கள், இறைச்சி மற்றும் அரிசி கலந்து ஒரு மூதாதையர் இறந்த ஆண்டு விழாவில் செலுத்தும் போது அது ஒரு நீடித்த பரிசாக மாறும். இந்த புனிதமான பரிமாற்றத்தில் பிதிரி மீது பக்தியால் நிரப்பப்பட்ட அவரது இதயம் பீஷ்மர் பகிர்ந்து கொண்ட ஞானத்தை யுதிஷ்டிரர் உள்வாங்கினார். உரையாடல் முடிவுக்கு வந்தபோது மரியாதைக்குரிய பீஷ்மர் தனது கண்களை ஆழமான ஞானத்துடன் பிரகாசிக்கும் வகையில் யுதிஷ்டிரனுக்கு முன்னால் அமர்ந்தார். எனக்கு செவி கொடுங்கள் யூதிஷ்டிரனே என்று அவர் தனது குரலை மென்மையாகவும் இனிமையாகவும் கூறினார். மகா கடவுளான யமனிடமிருந்து அரச சசவிந்துவுக்கு கடத்தப்பட்ட சிரத்தின் பண்டைய ரகசியங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். பீஷ்மர் பேசுகையில் சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கி கூட்டத்தின் மீது ஒரு சூடான ஆரஞ்சு ஒளியை வீசியது. தூபத்தின் இனிமையான வாசனையாலும் மரங்கள் வழியாக காற்றின் மென்மையான முணுமுணுப்பாலும் காற்று நிரம்பியது. கிருத்திகா விண்மீன் குழுவின் கீழ் பீஷ்மர் தொடர்ந்தார். ஒருவர் புனித நெருப்பை நிறுவிய பிறகு ஒரு தியாகம் செய்கிறார். அத்தகைய நபர் பயத்திலிருந்து விடுபட்டு தனது குழந்தைகளுடன் சொர்க்கத்திற்கு ஏறுகிறார். அவரது வார்த்தைகள் வாக்குறுதியைப் போல காற்றில் தொங்குகின்றன. வானமே கேட்பது போல் பீஷ்மரின் கதையை கேட்கும் போது யுதிஷ்டிரனின் கண்கள் வியப்புடன் விரிந்தன. அவர் ஒரு அரசர், மேலும் அவரது மக்களின் தலைவிதி அவரது தோள்களில் தங்கியிருந்தது. குழந்தைகளை விரும்புபவர்களைப் பற்றி என்ன என்று அவர் கேட்டார். அவரது குரல் ஒரு கிசுகிசுக்கிற்கு மேலே இருந்தது. பீஷ்மர் புன்னரைத்தார். அவரது கண்கள் பண்டைய அறிவால் மின்னேன. ரோகிணியின் கீழ் சர்த்தார் செய்யுங்கள் என்று அவர் கூறினார். நீங்கள் பல சந்ததியினரால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். மிரிகா சிராசின் கீழ் எந்த ஒரு சவாலையும் சமாளிப்பதற்கான வலிமையும் உயிர்ச்சக்தியையும் நீங்கள் காண்பீர்கள். பீஷ்மர் பேசுகையில் நட்சத்திரங்கள் இரவு வானத்தில் பிரகாசிக்கத் தொடங்கின. வெல்வெட் எக்ஸ்பான்ஸில் சிதறி கிடந்த வைரங்களைப் போல விண்மீன் குழுக்கள் தல்களாகவே உயிருடன் வருவது போல் தோன்றியது. அவர்கள் தனது பயணத்தில் கேட்பவர்களை வழிநடத்துவது போல் மகிமைக்காக ஆர்வமுள்ள ஒரு இளவரச கட்ராவின் கீழ் சர்த்தார் பற்றி கேட்டார். அதை செய்வதன் மூலம் பீஷ்மர் பதிலளித்தார். அவரது குரல் பிரமிப்பின் குறிப்பை எடுத்துக்கொண்டது. ஒரு மனிதன் கொடூரமான செயல்களை செய்கிறான். இளவரசனின் கண்கள் உற்சாகத்துடன் பிரகாசித்தன. அவர் பெரிய படைகளை போருக்கு வழிநடத்துவதை கற்பனை செய்த செல்ல விவசாயத்தின் மூலம் செழிப்பை கொண்டு வந்த புனர்வாசுவின் கீழிருந்த சதா பற்றி பீஷ்மர் பேசினார். புஷ்யாவை பற்றி அவர் கூறினார். அங்கு வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதி செய்யப்பட்டது. அசேஷாவின் கீழ் சடங்கை செய்தவர்களுக்கு வீரமான குழந்தைகள் பிறந்தனர். பீஷ்மரின் வார்த்தைகளால் செய்யப்பட்ட சாத்தியக்கூறுகளின் பரந்த திரைச்சிலை புரிந்து கொள்ள முயன்றபோது கேட்போரின் மனங்கள் திடுக்கிட்டன. அவர் மாதாக்களின் கீழ் சதா பற்றி பேசும்போது அவர்கள் மிகுந்த கவனத்துடன் கேட்டனர். இது உறவினர்களிடையே மேலாதிக்கத்தை கொண்டு வந்தது. மேலும் பால்குனிகளின் கீழ் நல்ல அதிர்ஷ்டம் உறுதி செய்யப்பட்டது. இரவு செல்ல நட்சத்திரங்கள் வானத்தில் உச்சத்தை அடைந்தன. பீஷ்மர் பகிர்ந்து கொண்ட பண்டைய ஞானத்துக்கு தனது இதயம் நன்றியுடன் வீங்குவதை யுதிஷ்டிரர் உணர்ந்தார். செல்வத்தையும் வெற்றியையும் விரும்புபவர்களைப் பற்றி என்ன என்று அவர் கேட்டார். அவரது குரலில் நம்பிக்கை நிறைந்திருந்தது. சீவை பற்றி பேசும்போது பீஷ்மரின் கண்கள் பிரகாசித்தன. பெரிய சிரதா சடங்கின் மத்தியில் மன்னர் யுதிஷ்டிரர் தனது மதிப்பிற்குரிய பேரன் பீஷ்மரிடம் ஒரு கேள்வியை கேட்டார். பாட்டி, அவர் கேட்டார், இந்த புனித விழாக்களில் நாம் யாருக்கு நமது பரிசுகளை வழங்க வேண்டும்? பீஷ்மரின் கண்கள் பிரகாசம் அடைந்தன. அவர் விளக்கத் தொடங்கினாரே, என் அன்பான அரசனே என்று பீஷ்மர் கூறினார். சார்த்தாக்களில் பரிசுகளை வழங்கும்போது ஒரு பரிசு கொடுப்பதற்கு முன்பு பிராமணர்களின் தகுதிகளை ஒருவர் ஒருபோதும் ஆராயக்கூடாது. தெய்வங்களையும் பிதிரிகளையும் வணங்குவது தொடர்பான அனைத்து செயல்களிலும் ஒரு பரிசோதனை சரியானது. ஆனால் பிராமணர்களுக்கு கொடுக்கும்போது நாம் பக்தியுடன் அவர்களை அணுக வேண்டும். அவற்றின் தகுதியை ஆராயாமல் கொடுக்க வேண்டும். பீஷ்மரின் வார்த்தைகள் ஞானத்தால் நிரம்பியிருந்தன. அவர் தொடர்ந்தார். இருப்பினும் சர்த்தாக்களில் சடங்கிற்கு உதவுவதற்காக பிராமணர்களை ஒருவர் பரிசோதிக்க வேண்டும். இந்த பரிசோதனை அவர்களின் திறப்பு நடத்தை, வயது, தோற்றம், கற்றல்
மற்றும் பெற்றோரின் பிரபுத்துவம் ஆகியவற்றை கருத்தில் கொள்ள வேண்டும். பிராமணர்களில் சிலர் வரிசையை மாசுபடுத்துகிறார்கள், மற்றவர்கள் அதை புனிதப்படுத்துகிறார்கள். கதாசில் பரிசுகளை பெற தகுதியற்றவர்களை பட்டியலிட்ட போது பீஷ்வரின் கண்கள் வேகமூட்டமாக தோன்றின. சூழ்ச்சி நிறைந்தவர் அல்லது சிசு கொலை குற்றவாளி அல்லது நுகர்வு நோய்வாய்ப்பட்டவர் அல்லது விலங்குகளை வைத்திருப்பவர் அல்லது வேத படிப்பில் ஆதரவற்றவர் அல்லது ஒரு கிராமத்தின் பொது ஊழியர் அல்லது கடன்களின் வட்டியில் வாழ்கிறார் அல்லது சோமா அல்லது கைரேறை விற்கிறார் அல்லது ராஜாவின் வேலையில் இருக்கிறார் அல்லது எண்ணெய் விற்பனையாளர் அல்லது ஏமாற்றுக்காரர் மற்றும் பொய்யான சத்தியம் செய்பவர். பிராமணர்களிடையே இந்த மோசமானவர்கள் வரிசையிலிருந்து விலக்கப்பட தகுதியானவர்கள். அத்தகைய தகுதியற்ற நபர்களுக்கு பரிசுகளை வழங்குவதன் விளைவுகளை பீஷ்மர் விளக்கிய போது யுதிஷ்டிரர் கவனமாக கேட்டார். ஒரு மனிதன் அத்தகைய மனிதர்களுக்கு அவர்களின் மனநிலையை அறிந்தே அத்தகைய பொருட்களை பரிசாக வழங்கினால் அடுத்த உலகில் மனித அலங்காரங்களை சாப்பிட தமது பிதிரிகளை கட்டாயப்படுத்துகிறான். பீஷ்மரின் வார்த்தைகள் இருப்பு விசையால் நிரம்பியிருந்தன. பீஷ்மர் தொடர்ந்த போது யுதிஷ்டிரரின் ஆர்வம் அதிகரித்தது. வரிசையை புனிதப்படுத்தும் பிராமணர்கள் யார் என்று அவர் கேட்டார். பீஷ்மரின் கண்கள் மீண்டும் ஒரு முறை பிரகாசித்தன. அவர் பதிலளித்தார். அறிவு, வேத படிப்பு, சபதங்கள் மற்றும் மனசேரிப்புகள் ஆகியவற்றால் தூய்மைப்படுத்தப்பட்ட பிராமணர்கள் அனைவரும் நல்ல மற்றும் நீதியான நடத்தை கொண்டவர்கள், எல்லாவற்றுக்கும் புனிதப்படுத்துபவர்கள் என்று அறியப்பட வேண்டும். பின்னர் பீஷ்வசத்தாக்களின் பரிசுகளை பெற தகுதியுள்ளவர்களின் பண்புகளை பட்டியலிட்டார். 3 நசிகேதர்களை அறிந்தவர், 5 தியாக நெருப்புகளை நிறுவியவர், 5 சூப்பனங்களை அறிந்தவர், வேதத்தின் 6 கிளைகளை அறிந்தவர், ஆதர்வ சிராவை படித்தவர், பிரமச்சாரிய நடைமுறைகளை கடைபிடிப்பதில் அர்ப்பணிப்புள்ளவர், பிரமசாரிய நடைமுறைகளை கடைபிடிப்பதில் அர்ப்பணிப்புள்ளவர். பண்டைய இந்தியாவில் யுதிஷ்டனுக்கும் பீஷ்மருக்கும் இடையே ஒரு ஆழமான உரையாடல் நிகழ்ந்தது. இளவரசர் சரத்தின் புனித சடங்கின் தோற்றத்தை புரிந்து கொள்ள முயன்றார். அதன் வரலாற்றை விவரிக்க தனது பேரனிடம் கேட்டார். பீஷ்மர் தனது குரலில் மரியாதையுடன் கதையை சொல்லத் தொடங்கினார். தொலைதூர காலத்தில் பிரிகு மற்றும் அங்கிராஸ் சந்ததியினரால் உலகம் மக்களால் நிறைந்திருந்தபோது பத்தாக்கையா என்ற பெரிய முனிவர் தோன்றினார். அவரது மகன் நிமி ஏராளமான துறவி செல்வத்துடன் இறந்தார். காலப்போக்கில் நிமியின் மகன் ஸ்ரீம குருவானார். அழகையும் நல்லொழுக்கத்தையும் வெளிப்படுத்தினார். இருப்பிலும் 1000 ஆண்டுகளுக்குப் பிறகு மட்டுமே ஸ்ரீமக் இந்த உலகத்தை விட்டு வெளியேறுவார் என்று விதி தீர்ப்பளித்தது. துக்கத்தால் துயரமடைந்த நிமி தனது மறைந்த மகனை கவுரரிக்கும் வகையில் சுத்திகரிப்பு சடங்குகளை நிகழ்த்தினார். ஆயினும் கூட அவர் அவர்களின் விருந்தின் எஞ்சிய பகுதிகளுக்கு இடையில் அமர்ந்திருந்த போது நிமியின் மனதில் ஒரு குழப்பமான எண்ணம் பிறந்தது. அவர் கவனக்குறைவாக்கிற ஒரு தடை செய்யப்பட்ட நடைமுறையை அறிமுகப்படுத்தியிருந்தால் வருத்தத்துடன் அவரது இதயம் கனத்தது. என்ன விளைவுகள் ஏற்படக்கூடும் என்று அவர் சிந்தித்தார். அப்போதுதான் அவர்களின் வம்சாவளியின் மூதாதையரான அத்தி அவருக்கு முன் தோன்றினார். ஞானியான முல்வர் லிமியை ஆறுதல் படுத்தினார். உண்மையில் அவரது செயல்கள் சுயமாக பிறந்த பர்மனால் கட்டளையிடப்பட்டவை என்று அவருக்கு உறுதியளித்தார். சடங்கு என்பது விதிகளை கௌரவிக்கும் ஒரு புனிதமான காணிக்கை என்று அத்திரிமியிடம் வெளிப்படுத்தினார். அவர்களின் இருப்பின் கட்டமைப்பை வடிவமைத்த மூதாதையர்கள் இந்த சடங்கை எந்த துல்லியமான முறையில் செய்ய வேண்டும் என்று அவர் நிமிக்கு அறிவுறுத்தினார். முதலில் மந்திரங்களுடன் புனித நெருப்பை அழைத்தல், பின்னர் பிலிரிகளின் தோழர்களாக இருந்த அத்தி, சோமாவர்ணா மற்றும் விஸ்வேதேவர்கள் ஆகியோருக்கு வணக்கம் செலுத்துதல். அத்தி தனது வழிகாட்டுதலை தொடர்ந்தபோது திரதாசில் செய்யப்படும் காணிக்கைகளில் பங்கு பெற தகுதியுள்ள அந்த நித்திய தெய்வங்களின் பெயர்களை அவர் பட்டியலிட்டார். அவற்றில் வாலத்திருத்தி, விபாப்பா, புனியத்தை, பாவனா, பாசிலிக்ஷேமக் மற்றும் பலர் இருந்தனர். அனைவரும் காலத்தின் தாளங்களுடன் பரிச்சயமானவர்கள். போத்தவனில் புல்கா, அசாபு, இட்டிடா, வெங்காயம், பூண்டு, கருப்பு, உப்பு, நச்சு தண்டுகளால் கொல்லப்பட்ட விலங்குகளில் இறைச்சி மற்றும் அல பொருட்கள் போன்ற சத்தாக்களில் சேர்க்கப்படக்கூடாத சில பொருட்களுக்கு எதிராக எச்சரிக்கை விடுத்ததன் மூலம் பீஷ்மர் தனது பதிவை முடித்தார். தூய்மையற்ற அல்லது பாவத்தால் கரை பிடிந்தவர்களை இந்த புனித சடங்கில் பங்கேற்பதிலிருந்து விலக்குவதன் முக்கியத்துவத்தையும் அவர் வலியுறுத்தினார். இவ்வாறு சரத்தாவின் பண்டைய கதை யுதிஷ்டிரருக்கு முன் வெளிப்பட்டது.
சடங்கு பிரசாதங்கள் மூலம் ஒருவரின் மூதாதையர்களை கரிப்பதன் ஆழமான முக்கியத்துவத்தை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. பண்டைய நாட்களில் பிஷ்வர்சர்த்ராவின் புனித சடங்கின் ரகசியங்களை வெளிப்படுத்தும் ஒரு கதையை விவரிக்கத் தொடங்கினார். மிகுந்த பக்தியுடன் தியாகம் செய்த லிமியை பற்றியும் பெரிய முனிவர்கள் அனைவரும் இதை பின்பற்றி தங்கள் பிதிரிக்கு மூதாதையர்களுக்கு மிகுந்த கவனத்துடன் காணிக்கை செலுத்தியதை பற்றியும் அவர் பேசினார். அனைத்து வர்க்க மக்களிடமிருந்தும் பிரசாதங்கள் ஊற்றப்பட்ட போது பிதிரிகள் அஜீரணத்தால் பாதிக்கப்படத் தொடங்கினர். அவர்களின் வயிறுகள் வெடிக்கும் அளவிற்கு நிரம்பின. மேலும் அவர்களுக்கு வழங்கப்படும் உணவின் அளவால் அவர்கள் அவதிப்பட்டனர். அவர்கள் தங்கள் அசௌகரியத்திலிருந்து நிவாரணம் கோரி புனித பானத்தின் கடவுளான சோமாவை அணுகினர். ஐயோ, எங்கள் துன்பம் பெரியது என்று அவர்கள் கூக்குரலிட்டனர். எங்கள் நிம்மதிக்கு தேவையானதை நீங்கள் கட்டளையிடுகிறீர்களா சோமா? அவர்களின் வேண்டுகோளை கேட்டு கடவுள்கள் நிம்மதியை பெற விரும்பினால் நீங்கள் தானாக பிறந்தவரின் வசிப்பிடத்திற்கு செல்கிறீர்கள் என்று கூறினார். எனவே பித்ரிகளும் தெய்வங்களும் மேரு மலையில் உச்சியிலுள்ள பேரலின் இல்லத்தை நோக்கி புறப்பட்டனர். வேரனின் முகத்திற்கு வந்ததும் அவர்கள் தம் இதயங்களை அவரிடம் முற்றினர். ஓ புகழ்பெற்றவரே என்று அவர்கள் கூறினர். பலிகள் மற்றும் சர்த்தாக்களில் எங்களுக்கு வழங்கப்படும் உணவுடன் நாங்கள் மிகவும் துன்புறுத்தப்படுகிறோம். ஓ ஆண்டவரே, எங்களுக்கு அருளை காட்டுங்கள். எங்கள் நன்மைக்காக என்ன செய்ய முடியும் என்பதை செய்யுங்கள். சுயமாக பிறந்தவர் அவர்களின் வார்த்தைகளை கேட்டு இதோ நெருப்பின் கடவுள்கள் அருகில் அமர்ந்திருக்கார். அவர் கூட உங்கள் நன்மைக்காக என்ன செய்வாரோ அதை செய்வார் என்று பதிலளித்தால் நெருப்பின் தெய்வமான ரத்தி முன்னே வந்து, ஐயா, ஒரு சர்த்தா வரும்போது எங்களுக்கு வழங்கப்பட்ட காணிக்கைகளை நாங்கள் உண்டாக சாப்பிடுவோம். நீங்கள் என்னுடன் அந்த காணிக்கைகளை சாப்பிட்டால் நீங்கள் அவற்றை எளிதில் தீரளிப்பதில் வெற்றி பெறுவீர்கள் என்பதில் சந்தேகமில்லை என்று கூறினார். அத்தியின் வார்த்தைகளைக் கண்டு பித்திகளின் இதயங்கள் மகிழ்ச்சியால் நிரம்பின. மேலும் அவர்களின் பிரச்சனைகள் விரைவில் முடிவுக்கு வரும் என்று அவர்கள் அறிந்திருந்தனர். அன்று முதல் சர்த்தா பிரசாதங்களில் ஒரு பங்கை முதலில் நெருப்பு தெய்வத்திற்கு வழங்குவது ஒரு வழக்கமாக மாறியது. பித்திரிகள் உணவை எளிதில் ஜீரணிக்க முடியும் என்பதையும் அதிகப்படியான உணவால் அவர்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது என்பதையும் உறுதி செய்வதற்காக இது செய்யப்பட்டது. பிஷ்மர் சர்த்தா சடங்கின் நுணுக்கங்களை தொடர்ந்து விளக்கினார். அதன் ரகசியங்களையும் கட்டளைகளையும் வெளிப்படுத்தினார். அவர் பேசுகையில் குரு இனத்தின் இளவரசர் கவனமாக கேட்டார். அவருக்கு முன் வெளிப்படுத்தப்பட்ட பண்டைய மரபுகளை பார்த்து அவரது மனம் ஆச்சரியத்தில் மூழ்கியது. இருசரத்தாக் பற்றிய உயர்ந்த சடங்கு என்று பிஷ்மர் கூறினார். பூமியில் இருத்தப்படும் சிரத்தாக்களின் மூலம் ஒருவரில் சொந்த குடும்பத்தின் இறந்த உறுப்பினர்கள் துயர நிலையிலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள். பெரிய பிராமணர் மற்றும் ரிஷிகாஷியபா போன்ற சிறந்த யோகா வல்லர்கள் கூட பித்திரிகளில் கருதப்படுகிறார்கள் என்று குறிப்பிட்டு பீஷ்மர் தனது சொற்பொழிவை முடித்தார். ராஜ்யத்தின் புனித அரங்குகளில் மன்னர் யுதிஷ்டிர தனது மதிப்பிற்குரிய பேரன் பீஷ்மரிடம் வழிகாட்டுதல்களை நாடினார். ஆர்வமுள்ள மனதுடனும் ஆன்மீக கடமையின் நுணுக்கங்களை புரிந்து கொள்ளும் விருப்பத்துடனும் அவர் ஒரு ஆழமான உரையாடலை தூண்டும் ஒரு கேள்வியை முன்வைத்தார். பட்டி பிராமணர்கள் மற்றொரு பிராமணரின் அழைப்பின் பேரில் சபதம் செய்தால் அவர்கள் தங்கள் சொந்த சபதத்தை மீறுகிறார்களா? அத்தகைய அழைப்புகளை அவர்கள் நிராகரிக்க வேண்டுமா அல்லது மற்றவர்கள் செய்யும் காணிக்கைகளில் பங்கேற்பது அனுமதிக்கப்படுகிறதா என்று யுதிஷ்டிரர் கூறினார். ஆன்மீக பயிற்சியின் நுணுக்கங்களை அவர் விளக்கத் தொடங்கியதும் பீஷ்மரின் புத்திசாலித்தனமான கண்கள் விண்ணின. வேதங்களால் கட்டளையிடப்படாத சபதங்களை கடைபிடிப்பவர்கள் மற்றொருவரின் வேண்டுகோளின் பேரில் சாப்பிடலாம் என்று அவர் கூறினார். இருப்பினும் புனித நூல்களில் வெளிப்படையாக குறிப்பிடப்பட்டுள்ள சபதங்களை பின்பற்றுபவர்களுக்கு மற்றவர்கள் செய்யும் பிரசாதங்களை சாப்பிடுவது அவர்களின் சபதத்தை மீறுவதாக கருதப்படும். யுதிஷ்டிரனின் ஆர்வம் அதிகரித்தது. அவர் தனது விசாரணையை தொடர்ந்தார். வேதம் என்பது தவத்தின் ஒரு வடிவம் என்று சிலர் கூறுகிறார்கள் என்று அவர் கூறினார். இது உண்மையா இல்லையா? பீஷ்மர் புன்னடைத்தார். அவரது வெளிப்பாடு மென்மையானது ஆனால் உறுதியானது. மக்கள் வழக்கமாக உண்ணாவிரதத்தை உண்மையான துறவி என்று தவறாக நினைக்கிறார்கள். உண்மையில் தங்கள் உடலை கொல்லும் ஒருவர் துறவியாகவோ அல்லது கடமையில் பரிச்சயமானவராகவோ கருதப்படுவதில்லை. உண்மையான துறவு என்பது சுய மறுப்பில் உள்ளது, உடல் கட்டுப்பாடு மட்டுமல்ல.
ஒரு பிராமணர் எப்போதும் உண்மையை தேடுபவராக இருக்க வேண்டும். உணவு மற்றும் பேச்சிலிருந்து விலகி இருக்க வேண்டும். வேதங்களை படிப்பதில் தங்களை அர்ப்பணிக்க வேண்டும். ஆன்மீக கடமையின் சிக்கல்களின் மூலம் பீஷ்மர் தொடர்ந்து யுதிஷ்டிரருக்கு வழிகாட்டிய போது அவர் உண்மையான துறவியின் ரகசியங்களை வெளிப்படுத்தினார். காலையிலும் மாலையிலும் மட்டுமே